ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவும் சுவையான இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சுவை மட்டும் இல்லை, இது ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறாலில் வந்து நிறைய ஜிங்க் கண்டென்ட் இருக்குது. ஜிங்க் கண்டென்ட் இருக்கிற பொருள் எல்லாமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த உதவும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எப்போவும் இறால் தொக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் 2 இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோன்னே அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இறாலில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட போனை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியான செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்குங்க. அதை வந்து நீங்கள் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு அதில் வந்து இஞ்சி பூண்டை தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணுறதுனால நமக்கு வதக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தொக்குக்கு வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது வதங்கிறதுக்கு டைம் ஆகும். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வதக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா மிக்சியில் கூட அடித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து சாப்பர் யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 மீடியமான பழுத்த பழமாக பார்த்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம வந்து இறால் தொக்கு ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் வந்து இறாலை சுத்தம் பண்ண வேண்டியது தான் வேலை. இது சமைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு இதை வந்து தட்டு போட்டு மூடி நல்லா அந்த பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சு குக் பண்ணணும். நல்லா சுண்டை வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இறாலை வந்து சேர்க்கணும். இறால் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 3-4 தடவை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு அதில் மஞ்சள் போட்டு நான் வந்து ஊற வச்சுருக்கேன், மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இறால் வாங்கும்போது இந்த மாதிரி தொக்குக்கு வந்து இந்த மாதிரி சின்ன இறாலாக இருந்ததுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இறால் வேக வைக்கும் போது நீங்கள் ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இறாலை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோன்னா அது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 7 to 8 மினிட்ஸ் தான் ஆச்சு அது குக் ஆகிறதுக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு இறால் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், அது எப்படி வெந்திருக்கா வேகலையான்னு சொல்லிட்டு. இறால் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. வேகும் போது அது வந்து நல்லா ஷ்ரிங்க் ஆகிடும், சுருங்கிடும். அதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கும். சில நேரம் ரப்பர் மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதிக நேரம் வேக வச்சுட்டு தான் அர்த்தம். ஸோ வந்து 5 to 7 மினிட்ஸ்லேயே வந்து இறால் ரெடி ஆகிடும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இந்த இறால் தொக்கை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா பிளைனாக ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு சரண்யா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.